மார்ச் 7. புனித பெர்பெத்துவா, புனித ஃபெலிசித்தா. கிபி 203ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் கொன்றழிக்கப்பட்டபோது ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினால் பெர்பெத்துவா திருமுழுக்கு பெற்றார். ஒரு குழந்தைக்கு தாயான பெர்பெத்துவா திருமுழுக்கு பெற்றதால் குழந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நான் வாழ்வது எனது சக்தியினால் அல்ல, இறைவனின் அருளே என்னை இயக்குகிறது என்று கூறிய இவர் சிறை அதிகாரியின் அனுமதியோடு தன் குழந்தையினை தன்னோடு சிறையில் வைத்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடமும் கிறிஸ்தவ மறையிலும் பெர்பெத்துவா உறுதியோடு நிலைத்திருந்ததால் விலங்குகளுக்கு உணவாக தீர்ப்பிடப்பட்டார். விசுவாசத்தில் ஊன்றி நில்லுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று தான் இறப்பதற்கு முன்பாக கூறிய பெர்பெத்துவா விலங்குகளுக்கு உணவாக்கப்பட்டார். பெர்பெத்துவா இருந்த சிறையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்காக விலங்குகளுக்கு உணவாக தீர்ப்பிடப்பட்ட 8 மாத கர்ப்பிணி பெண்தான் ஃபெலிசித்தா. குழந்தையினை பெற்றெடுக்காமல் இறந்து விடுவோமோ என்று கவலையில் இருந்த ஃபெலிசித்தா விலங்குகளுக்கு உணவாக்கப்பட்டார். ஆண்டவர் மீது வைத்திருந்த உறுதிமிக்க விசுவாசத்திற்காக தங்களது இன்னுயிரை அளித்த மறை சாட்சியர்களான பெர்பெத்துவா மற்றும் ஃபெலிசித்தாவினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு பாதுகாவலர்களாக அறிவித்தது. புனித பெர்பெத்துவா, புனித ஃபெலிசித்தா திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் கருவில் வளருகின்ற குழந்தைகள் நன்கு வளர்ச்சி பெறுவதற்காக ஜெபிப்போம்.